என்ன மாமா, போன மாசம் அடிச்ச வெயிலுக்கு மரங்கள்லாம் வெம்பி போய் கிடக்குது. ஏயா மரமெல்லாம் ஏயா வெம்பாது? காலையில எந்திரிச்சு 12 மணி மூட்டு வேலையை வாங்கிட்டு 12 மணிக்கு கையில வேப்பங்குச்சி குடுத்து வாயா போய் சாப்பிடலான்னு கூப்பிடுற மரம் இல்லையா? மனசு பூமியே வெந்துருமியா. மனசு ரொம்ப வெம்பிட்டாரோன்னு தெரியுது. மாமா, அது யாரும் புதுசா பாலத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ஆமா, ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சரி வாயா போய் பாக்கலாம். சரி, பாக்கலாம் வாங்க. ம். இருக்குது இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாக்கிங் வந்தனுங்க. வாக்கிங் வந்துட்டு அப்படியே சும்மா அந்த பார்க் மேல அப்படியே உட்காந்துட்டு இருக்குது. ஐயக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறேங்க. ஏங்க, இந்த ஏரியா ரொம்ப டேஞ்சரான ஏரியாங்க. ஆமாங்க, ரொம்ப டேஞ்சரான ஏரியா தானுங்க. நானே பயத்தோட தான் உட்காந்துட்டு இருக்கிறேனுங்க. ஏங்க, இந்த இடம் வந்து ரொம்ப மத்த நாய்களை சுத்திட்டு தெரியுதுங்க. நானே ஆரூசி போட்டு வந்து அலமோதிட்டு தெரியுறேன். ஓ ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி அப்படித்தானுங்க. நானே என்ன பண்றேன்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறேனுங்க. இவரு எந்த டேஞ்சருக்கு பயப்பட மாட்டேங்கிறாரியா? நம்ம வீட்டு இருக்கிற சரக்குல டேஞ்சர் ஒரு கேள்வி கேளியா? கேள்வி கேட்டுலாமேங்கிறீங்க. சரி, நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கற சொல்றீங்களா? என்னன்னு கேளுங்க, சொல்றேன் நானு. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் என்னன்னு தெரியுமா? ஓ, தெரியாதனாலும் உட்காந்துட்டு இருக்கிறேங்க நானு. ஏங்க, இந்த இடம் தெரியாதாங்க? உண்மையா எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இங்க நிறைய இருக்குதுங்க. சொல்லுங்க, விஷயம் சொல்லுங்க. இந்த வாக்கியால பத்தி, சரிங்க. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம், நீங்க வாக்கிங் வந்தீங்களே இந்த இடம், அடிக்கிற காத்து, இங்க போற தண்ணி, இங்க முளைச்சிருக்கிற புல்லு, இங்க இருக்கிற செடிக, ஏன் இங்க நிக்கிற நானு, இது எல்லாமே பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோணும். தெரிஞ்சுக்கோணும், என்னன்னு தெரிஞ்சுக்கோணும். மசனாய் வந்துட்டு இருக்குது, எந்திரிச்சு ஓடுங்க. ஏன் மாமா, நம்மளுக்கு பின்னால வந்தவர் இப்பதாங்க, முன்னால வந்தவர் இப்பதாங்க பின்னால வந்துட்டு இருக்கிறாரு. சொல்றீங்க ஏங்க, நீங்க இப்பதான் வர்றீங்களா? ஆமா, இப்பதான் வரணுங்க. யாரும் இந்த புக்கை கொடுத்தா அப்படிங்க, சரிங்களா? என் அட்ரஸ்க்கு வந்து சேர்த்திருங்க. இல்லங்க, புக்கை கொடுத்தாங்க, அட்ரஸ் கொண்டு சேர்த்துட்டாங்க. நீங்க இங்கதான் இருக்கீங்க, அவர் இங்கதாங்க இருக்கிறாரு. இறங்குங்க, முதல்ல இந்த புக்கை கொடுக்கணுங்க. இறங்க 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 இறங்க. இங்கேதான் இருக்கீங்களா? வாங்க ஐயா, உங்களை நான் வெகு நேரமா தேடிட்டு இருக்கிறேன் இந்த புக்குக்காக. இந்த புக் மறுபடியும் வந்துச்சு, உங்களுக்கே கிடைச்சிருச்சுங்களா? ஐயா, அன்னைக்கு நீங்க பாக்கியமேட்ல இந்த புக்கை நீங்க கிட்ட கொடுத்துட்டு போனீங்க. சரிங்க. நாளைக்கு உங்ககிட்ட கேட்டேன், இந்த செடி எப்படி உண்டாச்சு, இந்த மரம் எப்படி உண்டாச்சு, இடம் எப்படி உண்டாச்சுன்னு. சரிங்க. ஐயா, ஈசா தேட்டரவாளன்னு சொல்லி ஒருத்தர். ஆமாங்க, ஆமா, எனக்கு அவரு தானே பார்த்து கொடுத்தாருங்க. புக்கு அவருதான் எழுதி இருக்கிறாருங்க. அவருதான் எழுதிருக்காருங்களா? நிலம் எப்படி உண்டாச்சு, சரிங்க. தண்ணி எப்படி உண்டாச்சு, மனசு எப்படி உண்டானா, சரிங்க. பிரபஞ்சத்தின் தோற்றம், சரிங்க, எல்லாத்தையும் அவர் இதுல எழுதி இருக்காருங்க. இந்த புக்கு எழுதிருக்காருங்களா? படிச்சு பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்குதுங்க. படிச்சு பாத்தீங்களா? ஐயா, நீங்க கொடுத்த அன்னைக்கு சரி உங்க நினப்பு வந்துச்சு. என்னடா இப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். பூராமே அவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க ஐயா. அவ்வளவு சூப்பர். இது முதலாவது பாகம் தானாமா, இன்னும் 4 பாகம் வருதாமா. சரிங்க, நீங்க படிச்சு நானும் படிச்சு பாக்குறது ரொம்ப சந்தோஷம். நல்லா படிச்சு பாருங்க, நிறைய பேருக்கு கொடுங்க. படிச்சு பார்த்துட்டு இந்த பழைய 2வது பாகம் 3ஆம் பாகம் நான் சீக்கிரம் படிச்சு சொல்லுங்க. கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க, அந்த புக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வர்றேங்க ஐயா. போயிட்டு வாங்க. மசனாய் என்னங்க உங்களுக்கு கடிச்சு? மசனாய் கடிச்சு அதான் கேக்குறீங்க? ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டீங்க? உங்களுக்கு எத்தனை ஊசி போட்டாங்க? ஐயா, எனக்கு தொப்புடி சுத்தி ஊசி போட்டாங்க. ஐயோ ஐயா, நான் கிளம்புறேங்க.